எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம பார்க்குறது வந்து சனிக்கிழமை. ஆனால் திங்கக்கிழமைக்கு உண்டான மார்க்கெட் லெவலில் நம்ம ஒரு யோசிக்கலாம் என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுதுன்னு. அதனால் இது வந்து வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதனுடைய வாட்சிங் லிஸ்ட்டில் பாருங்கள் எப்படி என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகிருக்குன்னு. எனக்கு வந்து ஒரு 1.5 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து வெப் அனலைஸ் மட்டும்தான், அதை பார்த்து ட்ரேட் பண்ணணும். இப்போ நிஃப்டி எல்லாத்தினுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கெல்லாம் ஃப்யூச்சர் வந்து ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ அக்கௌண்ட் வச்சுருக்குங்க. அதை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து கிஃப்ட் நிஃப்டியில் பை அண்ட் செல் பண்ணுவாங்க. அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ப பண்ண முடியாது இந்தியாவில் இருந்துட்டு. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குன்னா வீக்லி லோ, மந்த்லி, அதை வீக்லி லோ, வீக்லி ஹையி, மந்த்லி லோ, வீக்லி ஹை. அதாவது மந்த்லினுடைய கேண்டிலுடைய லோ கீழே பார்த்தீங்கன்னா வீக்கிலினுடைய மிட் பாயிண்ட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 100 ரூபானா அதனுடைய மிட் பாயிண்ட்டு 50 ரூபா. அதே போல் தான் வீக்கிலினுடைய மிட் பாயிண்ட்டு நேர்பையில் இந்த இடத்துல இருந்துட்டு. அப்போ வீக்கிலினுடைய மிட் பாயிண்ட்டு நேர்பையில் இந்த இடத்துல இருக்குன்னா இப்போ இது கீழே ஃபால் பண்ணும்போது தான் இதனுடைய ஃபால் வந்து பெருசாக இருக்கும் நேர்பையில். சரிங்களா? அதனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா இது எப்படி பாசிபிளாக மண்டேக்கு உண்டான மார்க்கெட்டில் நம்ம எடுக்கிறது. அதனால் நான் கொடுக்குற லெவலு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் சொல்லுவேன், இதுலேயும் சொல்லுவேன். இப்போ இந்த வீக்கினுடைய லோவுக்கு, அந்த மந்த்தினுடைய லோவுக்கு அப்புறம் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது அப்சைடு இந்த வீக்கினுடைய ஹை வரைக்கும் போகும். சஸ்டெயின் பண்ணி மேலே போச்சுன்னா இது வந்து வீக்கினுடைய ஹையே 24,759 ஒரு ரெஸ்டன்ட்டு ஆக மொத்தமாக புட் ஆப்ஷனுடைய லெவல் எப்படி இருக்குன்னா இந்த கேண்டில் சைக்காலஜிலாம் நான் இருக்கிற குரூப்பில் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் அது ஃபால் பண்ணும்போது இதனுடைய லெவல் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வீக்கினுடைய லோவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு, அந்த சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே என்னென்னா 127 மந்த்லி 127 வந்து ரிவர்சல் பாயிண்ட்டு. ஃபெப் லெவலில் 127 வந்து ரிவர்சல் பாயிண்ட்டு. யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. 127 ஃபெப் லெவலில் ஒரு பர்சன்டேஜ்க்கு ஒரு லெவலில் இருக்குது. ஆக மொத்தம் இதனுடைய ரெஸ்டன்ட் லெவலில் நம்மளுடைய ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது நிஃப்டியுடைய ஃப்யூச்சரை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க அவ்வளோவும் யாரும் லாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரணும். அப்போ நாளைக்கு மேபி ஒரு 50 பாயிண்ட்டு கேப் டவுன். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 625 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்போ வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டை கிராஸ் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் ஃபால் இருக்கும். அப்போ நாளைக்கு 625 ரூபாவில் ஓப்பன் ஆகுதுன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெல்டா வேல்யூ இருக்கார் 665, 575க்கு அப்புறம் ஃபால் ஆக போகுது நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். 24,625 மைனஸு 24,575 அப்போ 50 பாயிண்ட்டு இருக்கும். புட் ஆப்ஷனுடைய அட் மணியுடைய வேல்யூ 0.55 பைசா. அப்போ 27 ரூபா. அப்போ அந்த 27 ரூபான்ற ப்ரைஸ்க்கு அப்புறம் யாரையும் நான் பை பண்ணலாம் சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் மட்டும். அப்போ இங்கே ப்ளஸ் ஒரு 30 ரூபான்னு கால்குலேஷன் பண்ணால் 30 ரூபான்னு கால்குலேஷன் பண்ணும்போது இதனுடைய லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு இதனுடைய லெவல் வந்து 60 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு 160. அப்போ 200க்கு அப்புறம் நியர்பையில் பார்க்கும்போது இது என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லெவல் புரிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் நம்ம டெரிவேட்டிவில் செல்லர்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். செல்லர்ஸ் ஆஃப் மைண்டில் இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புட்டினுடைய செல்லர் இருக்கார், புட் செல்லர் இருக்கார். இந்த புட் செல்லருக்கு உண்டான என்ன எதுவும்னா அவருக்கு புட் செல்லருக்கு வந்து மார்க்கெட்டு அப் சைடில் போகணும், டவுன் சைடில் வரக்கூடாது. இதில் ஓஏலாம் சொல்ல வரல இதனால். அப்போ வீக்லினுடைய லோவுக்கு அப்புறம் வீக்லி லோவை கட் பண்ணிச்சுன்னா ஃபால் இருக்கிற மாதிரி இந்த கால்னுடைய கால் செல்லருக்கு உண்டான ப்ராஃபிட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுன்னு சொல்ல வருது. அப்போ 21க்கு அப்புறம் 28ஆம் தேதி உடைய கான்ட்ராக்டும் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புட்டு இருக்குது, 3 புட்டு இருக்குது. அப்போ இந்த சைடில் மார்க்கெட்டு ஒரு அப் சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறோம் போல் காட்டுக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இதனுடைய ஆப்ஷன் செயினில்
ஐவி வேல்யூ பார்த்துக்கலாம். ஆப்ஷன் சைடில் கான்ட்ராக்ட் பீரியடில் ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஆகஸ்ட் 21 நம்ம மாற்றிக்கலாம். ஐவி வேல்யூவில் என்ன இருக்குன்னா, இந்த ஐவி வேல்யூ 10க்குள்ளேருந்து நான் சைட்வே இருக்கும். அப்போ புட் ஆப்ஷனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐவி வேல்யூ 10.5. அப்போ இது ரெண்டும் வந்து சைட்வேயில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, பேங்க் நிஃப்டினுடைய லெவலில் அப்படியே நான் 7 ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய லெவல், பேங்க் நிஃப்டி நல்லா பார்த்துங்க. மந்த்லி லோவுக்கு இருக்குது, வீக்லி நியர்பையில் ரெண்டு ஒன்றா தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இல்லை. நிஃப்டி ஒரு பக்கம், பேங்க் நிஃப்டி ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டதுன்னா அது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ ஆக மொத்தமாக நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோன்னா, இதனுடைய இந்த லெவலுக்கு அப்புறம் இது ஃபால் பண்ணுச்சுன்னா இது வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிளாக இருக்கும். உடனே வராது, அப்படியே கொஞ்சம் சைட் வேவாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் டேவுடைய லெவலில் எங்கே வந்து வந்துச்சுன்னா, எங்கே வந்து இந்த வீக்லி மிட் பாயிண்ட்டை கிராஸ் அவுட் பண்ணிச்சுன்னா எந்த இடத்துல கிராஸ் அவுட் பண்ணணும்னா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஓப்பன் 56,503 க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கே நியர்பையில் வந்துச்சுன்னா இங்கேருந்து 100 பாயிண்ட்டு, இந்த 100 பாயிண்ட்டை கட் பண்ணிச்சுன்னா அடுத்து ஃபர்தராக வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் நடக்கும். ஏன் நடக்கும் கன்சல்டேட்னா, இங்கே ப்ரீவியஸ் டே உடைய லோ, அந்த லோவை கட் பண்ணும்போது தான் அப்போ ஃபால் இருக்கும். அப்போ எப்படி ஃபால் இருக்கும், வீக்லி மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுது, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணுது, அப்போ வந்து ஃபால் இருக்கும். அந்த ஃபாலு இது வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கும். இங்கே வந்து ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு அடுத்தது இங்கே திருப்பி கன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரே கண்டியில் இறங்கினாலும் இறங்கலாம், இல்லைனா இது கன்சல்டேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே மார்க்கெட்டே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டெல்டா வேல்யூ பிரகாரம் நம்ம எந்த ப்ரைஸை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 503, அப்போ வந்து 55,503 மைனஸு 55,360, 503 மைனஸு 55,350 வச்சுக்கலாம். அப்போ 153 பாயிண்ட்டு. புட் ஆப்ஷனுடைய அர்த்தமணியோட வேல்யூ, டெல்டா வேல்யூ 84 ரூபா. அப்போ அந்த 84 ரூபான்ற ப்ரைஸுக்கு அப்புறம் 74 ரூபான்ற ப்ரைஸ் வரும்போது, அதாவது இப்போ 478 ரூபா ப்ளஸ்ஸு 478 ரூபா 562 ரூபாய்க்கு அப்புறம் இந்த ப்ரைஸை நீங்கள் வாட்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இதனுடைய லெவலில் உங்களுக்கு என்ன மாதிரி புரிய வருது அப்படின்னு தோணும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் எப்பயுமே ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது ஒரு மிட் பாயிண்ட்டோ ஒரு சப்போர்ட் லெவல்லையோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உடனே ஃபால் கொடுக்காது. அந்த ஃபால் ஏன்னா எல்லோரையும் ஏமாற்றிட்டு மேலே போயிடும். அதனால சொல்லிட்டு நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்ததுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன் என்னென்னா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி லெவலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது இதில் கால் இருக்காங்க. கால்ஸில் இருக்க எப்படி வரும்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் தான். டவுன் சைடு வந்தால் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும், டவுன் சைடு வந்தால் இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ இங்கே வந்து ஷேடல் போட்டிருக்காங்க 55,500, 55,400. அப்போ இவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு கால் இருக்குது 55,500. கால் செல்லர் வந்து எங்கே புக் பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் 55,500 மைனஸு அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம், 480 ரூபான்னு வச்சுக்குவோம், 480. அப்போ 55,020. அப்போ 55,020 வந்து அவங்க புக் பண்ணுவாங்க. 55,020 எங்கே வருது பாருங்கள், 55,020 நியர்பையில் நம்மளுடைய வீக்கினுடைய லோ கிட்ட பக்கத்தில் நியர்பையில் வருது அவங்களுக்கு. அதனால் ஃபர்தராக நம்ம யோசிச்சு பார்க்கணும் எங்கே பயப்படுவாங்க. கால் செல்லர் வந்து எங்கே பயப்படுவாங்கன்னா, இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 480, 55,980. அப்போ 55,980 நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சரு ஸ்பாட்னுடைய லெவலில் நீங்கள் போட்டு கூட பார்த்துக்கலாம். இப்போ ஸ்பாட்னுடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நான் இதிலே உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன்.
ஸ்பாட்டினுடைய லெவலில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கால் பேனிக் வந்து கால்னுடைய பேனிக்கு எவ்வளோ இருக்குன்னா 55,980 55,980. அப்போ இந்த இடம் அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னா கால் புக்கிங் புக்கு எந்த இடத்துல கால் புக் புட் ஆப்ஷன், அதாவது அந்த டவுன் ஆச்சுன்னா எந்த இடத்துல இது பண்ணுவோன்னா -480 ரூபான்னு போடும்போது